பாஸ் வீட்டை விட்டு வெளியே போன விஜய் பார்வதி இப்போ ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இது பயங்கர சர்ச்சையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு. அதோட இந்த வீடியோ இப்போ படு வைரலாகவும் மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நேற்று தினம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில பயங்கர ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின விஷயம், விஜய் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை கார் டாஸ்க்ல இருந்து கீழே தள்ளி விட்டு அவங்கள கொலை பண்ணவே ட்ரை பண்ண பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு பேனிக் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. விட்டிருந்தா அவங்களுக்கு வேற ஏதாவது ஆயிருக்கும். அதனால இதுக்கு மேல இவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட்டு. இவங்க இங்க இருக்கிறதும் வேஸ்ட்டு. இனி பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதியே கிடையாது. உங்கள்கிட்ட நாங்க எந்த ஒரு காரணமும் கேட்க போறது இல்ல. நீங்க பேசியே தேவையில்ல. தயவு செஞ்சு 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு ரெட் கார்டு கொடுத்து 2 பேரையும் பயங்கர ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க. ரசிகர்கள் எல்லாருமே இதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. எங்க விஜய் டிவியில் வந்தது ரசிகர்கள். ஆனா விஜய் டிவிக்கு வெளியே தமிழக மக்கள் எல்லாருமே விஜய் பார்வதி போனது டோட்டலா அப்செட் ஆயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் பார்வதி வெளியே வந்த உடனே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸை விட்டு வெளியே போனா நாங்க பிக் பாஸை பத்தி எந்த ஒரு வீடியோவும் வெளியிடக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போய் அடுத்து ஒரு 100 நாள் கழிச்சு தான் இதுக்கான சம்பளம் எங்களுக்கு கிடைக்கும். இது நாங்க போட்ட அக்ரிமெண்ட். ஆனா அதே பிக் பாஸ்ல நாங்க என்ன வேணும் பண்ணலாம். சப்போஸ் நாங்க பண்ற விஷயம் பிடிக்கலன்னா பிக் பாஸ் எங்களுக்கு எச்சரிக்கை விடுப்பாரு. இதுதான் நடைமுறை. இதுதான் இது வரைக்கும் 8 சீசன் நடந்திருக்கு. 9 சீசன்ல மட்டும் இது ஏன் நடக்கல? 9 சீசன் டோட்டலா வித்தியாசமா இருக்கு. நாங்க ஒரு தவறு பண்ணியிருக்கோம். ஆனா அந்த தவறை சுட்டி காட்டி எங்களை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணோம், ஏன் பண்ணோம் அப்படின்னு எங்க பக்கம் இருக்க நியாயத்தை கண்டிப்பா கேட்டுக்கணும்ல. ஆனா கேட்கவே இல்லை. அது எதனால? ஏன் எங்க நியாயத்தை சொன்னா அது உங்களுக்கே பாதிப்பாகும் நீங்க கேட்கலையா என்ன? அது மட்டும் இல்லாம நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி இதே சாண்ட்ரா தான் சபரிட்டு சொல்லி ஒரு டாஸ்க்ல என்னுடைய மூஞ்ச அடிச்சாங்க. அதுல என் கண்ணே வீங்கி போனுச்சு. சொல்ல போனா டாக்டரே செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேலை எந்த ஆபத்தும் இல்லை, கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் உங்க கண்ணே பறிப்பு இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னது இதே பிக் பாஸ் டீமுக்கு நல்லாவே தெரியுமே. அப்போ இதே சாண்ட்ரா அப்போ மட்டும் எப்படி டீமா சேர்ந்து என் கண்ணை காலி பண்ணாங்க, என்ன அடிச்சாங்களே, அப்போலாம் சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வராதா? இப்ப மட்டும் என்ன சாண்ட்ரா என்னமோ பெரிய இந்த பொண்ணு மாதிரி, அதாவது ரொம்ப அப்பாவி, ரொம்ப சென்சிட்டிவான கேள் மாதிரி அவ்வளவு சீன் போடுறாங்க. எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு அப்படியே பயமா இருக்கா? அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. எங்களை பார்த்தாலே பயப்படுறாங்களே. இதே சாண்ட்ரா எப்படியாப்பட்ட பொண்ணுன்னு நீங்க சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ணி பாருங்க. சாண்ட்ராவுடைய எத்தனை பேட்டி, எத்தனை வீடியோ வெளியே வரும்னு. அவங்களுக்கும் கடவுளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. அவங்கள என்னெல்லாம் பண்ணலான்னு இருந்தாங்க அப்படின்னு என்னென்ன சொல்லியிருக்காங்க. இதே பிக் பாஸ்ல சாண்ட்ரா வந்திருந்து பாருங்க. சாண்ட்ரா எப்படியான போல்டான பொண்ணு உங்களுக்கே தெரியும். அப்பெல்லாம் அப்படி இருந்த சாண்ட்ரா என்னமோ நாங்க அதுவும் ஓடுற கார்ல இருந்து தள்ளி விட்டோமா என்ன, நிக்கிற கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. இது டாஸ்க்குன்னு தெரிஞ்சுதானே கீழே விழுந்தாங்க. அது இல்லாம அவ்வளவு சென்சிட்டிவான பொண்ணா இருந்தா நாங்க தள்ளுறோம்னு தெரிஞ்சு அவங்களே இறங்கி போயிருக்கலாமே. அப்ப ஏன் தம் கட்டி உள்ள உட்காந்தாங்க? அது மட்டும் இல்லாம கேட்கிறேன், நாங்க தள்ளும்போது கூட இருந்த அரோரா அப்புறம் திவ்யாலாம் ஏன் எங்களை தடுக்கவே இல்லை, இல்ல அவங்கள உள்ள பிடிச்சி எடுக்கவும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க வெளியே போகணுங்கிறது ஆசை. அதை நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்க இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு எங்களை எப்படியாவது வெளியேற்றணும்னு சொல்லி பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணி சதி போட்டு இவங்களை வெளியேற்றிருக்காங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். பிக் பாஸ் நினைச்சிருந்தா அந்த நேரத்துல கூட நீங்க பட தப்பு, இந்த கேமை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அலௌன்ஸ் பண்ணிருக்கலாமே. அலௌன்ஸ் பண்ணியிருந்தா நாங்களும் நிப்பாட்டி இருப்போமே. ஆனா அதையும் பிக் பாஸ் பண்ணலையே. ஏன் பண்ணல? அப்போ நாங்க தான் பண்ணணும் தானே வெயிட் பண்ணாங்க. அப்போ நாங்க பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பண்ண தப்புன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இது எல்லாமே சதித்திட்டோம். பிக் பாஸ் வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் இதுதான் எதிர்பார்த்தாரு, அதை நாங்க பண்ணணும். ஆனா இப்போ நாங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க வேற பிளான் பண்ணி எங்களை பேச விடாமலே பிக் பாஸ் விட்டு வெளியேற்றிருக்காங்க. இப்பயும் சொல்றோம், எங்களுக்கான நியாயம் கிடைக்கணும். எங்க பணம் எங்களுக்கு வந்தாரணும். அப்படி எனக்கும் கமருதீனுக்கும் பணம் வராம நியாயம் கிடைக்கலன்னா இந்த பிக் பாஸ்ல நடக்கிற இன்னும் சில அநியாயங்களை நான் வெளிப்படையா பேச வேண்டியதா இருக்கும். விஜய் சேதுபதி உங்களுக்கு சேர்த்தா சொல்றேன், உங்கள்கிட்ட கெரியர் முக்கியம் அப்படின்னா எங்க பணம் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு வீடியோ இப்போ நம்ம விஜய் பார்வதி வெளியிட்டு இருக்காங்க. இது பயங்கர பரபரப்பையும் சர்ச்சையும் இப்ப ஏற்படுத்தியிருக்கு.